அப்போது கிருஷ்ணர் ருக்மணியின் மடியில் தலை வைத்து திருவடியை சத்யபாமாவின் மடி மீது வைத்து 10,000 நாயகியர் சாமரம் வீச சுகமாக சயனித்திருந்தார். காவலன் ஒருவன் ஓடிவந்து கிருஷ்ணரை அவரது நண்பர் பார்க்க வந்துள்ள விபரத்தை அறிவித்தான். துள்ளி குதித்து எழுந்தார் கிருஷ்ணர். ஒரு ஏழை நண்பனை காண அம்பு போல பாய்ந்து நண்பரை காணச் சென்றார். சுதாமா, உம்மை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று? உம்மை மீண்டும் சந்திக்க நான் என்ன தவம் செய்தேனோ? என் பாக்கியம்தான் என்னை என்று நெக்குருகி போன அவர் சுதாமாவை அணைத்தார். அந்த அணைப்பிலேயே சர்வ வறுமையும் அழிந்து போனது. இது எப்படி? கிருஷ்ணரின் மார்பில் உறைபவள் அல்லவா மகாலட்சுமி. அவளது பார்வை சுதாமாவின் மேல் பட்டுவிட்டது. வறுமை நீங்கிவிட்டது. சுதாமாவுடன் வந்தவர்களுக்கும் தனி அறைக்குள் ஒதுக்கப்பட்டு விருந்து உபச்சாரம் தடபுடலாயிற்று. கிருஷ்ணர் சுதாமாவுக்கு தனி மரியாதை செய்தார். சுதாமா ஒரு பிராமணர் என்ற முறையிலே அவருக்கு பாத பூஜை செய்து தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டார். ருக்மணியும் அவ்வாறே செய்தாள். பின்னர் தனது பஞ்சனையிலே அமரச் சொன்ன கிருஷ்ணர், சுதாமா, அவந்தியில் இருந்து என்னை காண நடந்தே வந்தீரா? உமது கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்றவராய் அவரது கால்களை பிடித்து விட்டபடியே பேசினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் சந்திக்க நேர்ந்தால் பள்ளியில் சக மாணவர்களுடன் செய்த குறும்பு, ஆசிரியருக்கு தெரியாமல் செய்த சேஷ்டைகள், நெகிழ்வான நிகழ்வுகள் என பல விஷயங்களை பற்றி பேசத்தானே செய்வோம். கிருஷ்ணர் சுதாமாவுடன் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார். பின்னர், சுதாமா, நம் பழைய நினைவுகள் பற்றியே பேசி கொண்டிருந்து விட்டேன். வீட்டை பற்றி விசாரிக்கவே இல்லை. மன்னியார் சௌகரியமாக இருக்கிறாரா? பிள்ளைகள் கல்விக்கூடம் செல்கிறார்களா என்று குசலம் விசாரித்த கையுடன், சுதாமா, என் மன்னி என் மீது மிகுந்த பாசம் கொண்டவராயிற்றே. எனக்காக பலகாரம் கொடுத்து அனுப்பியிருப்பாரே. சுதாமா, அதை கொண்டு வந்துள்ளீரா என்றதும் இங்குள்ள செல்வச் செழிப்பை பார்த்து அரண்டு போயிருந்த சுதாமா தன் கிழிந்த அங்கவஸ்திரத்தை மறைத்தார். விடுவாரா மாயக்கண்ணன்? அதை அப்படியே பறித்து விட்டார். அவசரமாக பொட்டலத்தை பிரித்தார். ஒரு பிடி அவளை வாயில் போட்டார். அவள் வாய்க்குள் போனதோ இல்லையோ, அவந்தியிலுள்ள சுதாமா வீடு மட்டுமல்ல, அவரது ஊரில் உள்ள எல்லா குடிசைகளுமே மாளிகைகளாகிவிட்டன. எல்லோருமே செல்வத்தில் திளைத்தனர்.